என்ன சாப்பாடு பண்ணீங்க சின்னம்மா? கொள் ரசம், அரிசி சோறு எப்போ ஆக்கிறது தான். அம்மா அங்கே அவரைக்காய் பொரியலா? கீரை கடைஞ்சியா? வந்துட்டீங்களா? சரி சரி, பரவாயில்ல. உங்கள் வீட்டில் குப்பாய் அவர்களே சொல்லுங்கள். புளி சாப்பாடா? அதை சாப்பிட்டு எப்படி வேலை செய்கிறீங்க? புளி சாப்பாடை செஞ்சு தூக்கம் தான் அவர் எப்படி வேலை செய்வீங்க? ஓ அப்படியா, சரி. உங்கள் வீட்டில் ஏன் பருப்பு குழம்பு? எப்போ பார்த்தாலும் பருப்பு குழம்பா தான் வைக்கிறேங்கிறீங்க. வேறு குழம்பு வைக்க தெரியாதா? ஓஹோ, இப்போ மருமவை தான் மாற்றிருக்கிற அப்படி. சரி. அப்புறம் மருமவ வந்தால் ஏதோ கொஞ்சம் பிரியாணி அந்த மாதிரி மாறும். பார்க்கலாம். சரி, நாங்கள் பார்க்கத்தானே போகிறோம். அப்புறம் உங்கள் வீட்டில் சுதா அவர்களே? பாவக்காய் குழம்பா? சரி. இவங்க காட்டுக்காரர் வீட்டில் முள்ளங்கி சாம்பார் ரசமா? உங்கள் வீட்டில் கொத்துக்காரி வீட்டில் சோறு ஆக்கலையா? சோறே ஆக்கல. எனக்கு நான் அப்போ நினச்சி இந்த மாதிரி தான் பதில் சொல்லுவோம் அப்படின்னு. சாப்பாடு போடுவாங்க, சாப்பிட்டு படுத்து தூங்கிக்கலாம் அப்படிங்கிறீங்களா? ஏன் அப்படி சொல்கிறீங்க? கிட்ட கட்டிவிட்டாங்க. அப்புறம் உங்கள் வீட்டில் தக்காளி குழம்பு ரசமா? அது எப்படி தக்காளி குழம்பு ரசம்? அதுக்கு தக்காளி ரசமாக வச்சுருந்துருக்கலாம். சாப்பிட முடியாதா? உங்கள் 2 பேர்த்துக்கு 2 குழம்பு கேட்குது. ஒரு குழம்பு சாப்பிட மாட்டீங்க. அதான் பாரு. பாருங்க, நான் வந்தோடனே மோடம் போட்டுக்கிடுச்சு பார்த்தீங்களா? எப்படி? உங்கள் வீட்டில் அவரைக்காய் ரசமா? சரி. ஒருத்தரும் போட மாட்டாங்களா? சரி. அதெல்லாம் அந்த காலம். இந்த காலத்தில் எல்லாம் சாப்பாடு போடுவாங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நீங்கள் எங்கே 10 லட்ச ரூபா வச்சுருக்கிறீங்க? நீங்கள் வச்சுருந்த நானே வாங்கியிருப்பேனே. நான் அன்றைக்கி கேட்கும்போது 1 லட்ச ரூபா கொடுன்னு கேட்டப்போ நீங்கள் தந்தீங்களா? இருந்திருந்தா தந்திருப்பீங்க. சும்மா சொல்கிறாங்க, அவங்க உங்களை கலாய்க்கிறாங்க. அதான் பாருங்க எப்படி சொல்கிறாங்கன்னு. பாருங்க எப்படி சொல்கிறாங்க. மாமியாளாக இருந்தாலும் சரி, அம்மாளாக இருந்தாலும் சரி, காசு இருந்தால் தான் சோறு போடுவாங்களா? பாருங்க எப்படின்னு பாருங்க. அதான் எல்லாம் நினப்பு தான் பொழப்பு கிடக்குது. காசு இருந்தால் தான் சோறு போடுவீங்க.
ஆ அதான் பாரு எல்லாம் அந்த ஐடியாவில் தான் இருப்பாங்களா இருக்குது. ஆ அதான் அதான். ம் ஆ அதான் 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 எல்லாம் ஒரு ஐடியாவோட தான் இருக்கிறீங்க. பைசாச்சுன்னா காசு இருந்தால் கட்டில் இருக்கட்டும், காசு இல்லைன்னா கட்டில் விட்டு தூக்கி எஞ்சிடலாம், வேலை முடிஞ்சு. அதான் ம் அதான் அதான் அதான். அப்போ தான் பார்ப்பீங்க, இல்லாட்டின்னா கணக்கு போடுவீங்க. காசே இல்லை, இவளை யார் பார்க்குறாங்க, இவளை தூக்கி எஞ்சி விட்டு போகலாம். அதான் அதான். ஆ மெயினாக உங்களை மாதிரி சரோஜா மாதிரி இருக்கிறாங்க, அப்படி தான் பண்ணுவீங்களாட்டுக்குது. அதான் பாருங்கம்மா. அதான் அதான். அந்த சாபத்தை நாங்கள் எதுக்கு, நீங்களா போட்டுக்குங்க. அப்போ தான் எங்களுக்கு பேருமே அப்படின்னு சொல்லுவீங்க. ஆமாம் அதான் பாரு. அப்புறம் ஊருக்கார சொல்லுவாங்களா, மருமவெல்லாம் நல்லா தான் பார்த்தா அப்படி, மாமியாக்காரி திமிர் எடுத்து போய் எதையோ சாப்பிட்டா அப்படி என்னன்னு தெரியல. அதெல்லாம் மருமவெல்லாம் நல்ல மருமவ தான். ம் நீங்கள் மருமவளை நினைக்கிறீங்க, மகன் எதுக்கு இருக்கிறேன் நான் அதை சொல்லல. வழி அனுப்பி வைக்கிறதுக்கு மகன் இருக்கிறேன், நீங்கள் மருமவளை நினச்சிட்டு இருக்கிறீங்க. ஆ சரி சரி. ஆ சரி சரி, நம்ம நியாயத்தை பேசுங்க. நீங்கள் வந்து ஒரு 50 லட்சம் வச்சுருந்தீங்கன்னா உன் மருமக வந்து உன்னை நல்லா பாப்பா அப்படி. அதை சொல்லு, உன்னையா உன் மருமக நாயத்தை உன் பிள்ளை நாயத்தை பேசு. மற்றவங்க நாய் நம்மளுக்கு எதுக்கு, நம்ம குடும்பத்து நாயத்தை பேசு, நம்மளுக்குள்ளே போயிடும். குடத்து நிறையா இவ்வளோ நிறைய வச்சிருக்கிற அப்படிங்க வேண்டியதாங்கிறீங்களா? ஓடையோ அப்பா. இல்லாட்டினா மருமக வரமாட்டாளா? அதெல்லாம் அப்படிலாம் இல்லை, அதெல்லாம் என் பொண்டாட்டியில் அதெல்லாம் அம்மாவுக்கு சாப்பாடெலாம் போட்டுருவோம். அப்படி காசு பணமெல்லாம் தேவையில்லை. நாங்கள் எப்பயுமே பொழுதாட 4 பேர் ஒன்றா தான் சாப்பிடுவோம் எப்பயுமே. கொஞ்ச நாளைக்கு எங்கள் அப்பா அம்மா கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், அப்படி இருந்துட்டு போகிறேன் அப்படி. இப்போ என்ன அதனால் என்ன இறக்குற வரைக்கும் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. அதெல்லாம் சோறு ஆக்கிறதுக்கு முன்னாடியே அத்தை என்ன சாப்பாடு பண்ணிட்டு அப்படின்னு கேட்டு தான் பண்ணுவாப்புல. அதுக்கு தான் நீங்கள் பார்த்து நல்ல மருமகளை எடுங்க. எப்படி சரோஜாவுக்கு பிரச்சனை இல்லை, மருமகன் இங்கேயே பக்கத்துலேயே இருக்கிறா அப்படி, பிரச்சனை இல்லை. சுதாவுக்கு மகன் இருக்கிறா அப்படி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சம்மந்தி பிரச்சனை இல்லை. ஐயா அண்ணன் பையனுக்கெல்லாம் எங்கே தரேன், இங்கேயே தரட்டும். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அண்ணன் பையன்லாம் வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். பக்கத்தில் நம்ம கூட பலவரைங்களுக்கு கொடுத்தா எப்படி இருக்கும்? எத்தனை அடுக்கு மெத்த கட்டியிருந்தால் என்ன பிரயோஜனம்? சரி, நாளைக்கு உங்கள் பையன் நல்லா பிழைக்கும் போது அப்புறம் பார்க்கிட்டு விடுங்க. இப்போ என்ன போய் அச்சோ நாம் கொடுத்துருந்தா பரவாயில்லையே அப்படின்னு நினைக்கிட்டு விடுங்க. ஒன்றுமே பேச மாட்டேங்கிறா அப்படி, ஏதாவது வெளியில் நிறைய பேர் பார்த்துருவாங்கன்னு சொல்லி பேச மாட்டேங்கிறா அப்படி. யாராக பார்த்துட்டு போகிறாங்க பெண்ணை. நாளைக்கு வந்து எங்கே கொடுக்குறாங்களோ யார் கல்யாணம் பண்ணுறாங்களோ அதுதான். இப்போ பேசி என்ன பண்ணுறது? என்ன பேசினாலும் ஒன்றும் நடக்க போகிறதில்ல.
யாரை கல்யாணம் பண்ணிக்கிறது? அதையும் கேட்டு பட்டீங்க. மொத்தம் சரோஜா அவங்க மகளுக்கு பயங்கர டிமாண்ட் இருக்குதுங்கிறீங்க. அடே அப்பா அப்பா யார் அது போடுறாங்க? யார் கட்டிட்டு போகிறாங்களோ அவங்க. பரவாயில்ல பாரு, பரவாயில்ல பாரு, 5 பவுனு. சரி, அப்போ சுதா அவங்ககிட்ட சொல்லிடலாம், சம்மந்திக்கு பார்த்து 5 பவுன் பண்ணிடுங்கன்னு சொல்லிடலாம். வேண்டாமா? ஏன்? அப்படியா? ஓஹோ, இருந்தாலும் இப்போலாம் அப்படி இல்லையா? பிள்ளைக்கு போகிறதோட மருமகளும் அது மாமியாளுக்கு போடணுமாமா சம்மந்திக்கு. புரியுதுங்களா? மருமகன் வந்து மாமியாவுக்கு நவ போடாதான் பிள்ளைக்கு கொடுப்பாங்களாம் இந்த காலத்தில். ஆமாம், ஒரே கல்லில் 2 மாங்க. நாங்கள் எப்படி ஐடியா பண்ணுறோம் பாருங்க. ஆட 10 லட்சம் தான் என்ன அதிகமாக கேட்குறாங்க. ஒரு 10 லட்சம் கூட கொடுக்க மாட்டீங்களா? ஒரு 10 லட்சம் ஒரு 5 பவுன் எச்சாவே கேட்குறோம். சும்மா கொஞ்சம் மேலே காசு கேட்டால் என்னமோ 50 லட்சம் கேட்ட மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. சித்தப்பா வரப்பு கட்ட போயிட்டாரா? சரி. நண்பர்களே பாருங்கள் நண்பர்களே, மஞ்சக்காடு விளம்பி விட்றாங்க உப்பு போட்டு. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அம்மா வணக்கம் போட்டுருங்க. நன்றி, வணக்கம். வணக்கம் போடுங்க, வணக்கம் போடுங்க. சரி.